ஃபைனலி ஜனநாயகன் வந்துருச்சு. ம். ஜனநாயகனுக்கே ஒரு விடிய காலம் வந்துருச்சு. ப்ரோ ஜனநாயகன் படம் நேத்து நம்ம பார்த்தோம். படம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எனக்கு படம்னு சொல்றதை விட இந்த மாதிரி அதாவது எல்லா படத்துக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நம்ம எங்க புலி படத்தை இதுக்கு முன்னாடி இருந்தா பார்க்காத விஜய் படம்னாவே பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை எல்லாம் வராது. அது எங்களுக்குலாம் பழகிடுச்சு சொல்ல போனா. ஆனா இந்த தலைவா படத்துல அதெல்லாம் ஒரு 8 டேஸ்க்கு அப்புறம் வந்து, ஆனா நெட்ல எல்லாம் படம் வந்துருச்சு. அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்கும்போது இந்த படம் சிஎம் அதாவது எலெக்ஷன் நிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு படம் பயங்கர ஹைப்ல இருந்தோம். மேபி இன்னைக்கு அந்த ஹைப் குறைஞ்சிருக்கு. படம்பா தளபதியோட ஃபேர்வெல் மூவி பார்த்தே அவனுங்க அந்த ஹைப் இருந்தது. தவிர முன்ன இருந்த படத்துக்குலாம் இருக்கணும் ஒரு வெறியா இருக்கும், அந்த வெறி குறைஞ்சிருக்கோ அப்படின்னு இருக்கு. ஆனா ஒரு இல்ல இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, முதல்ல ஆளுங்களை உள்ள காட்டுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப வந்து கட்சிக்காரங்களுக்கு ஒரு அவசியம். ஐயோ நம்ம தளபதி சிஎமோட படமாச்சு, நம்ம தொகுதியில் இருக்கிற தேட்டர்ல உள்ளூர்ல வந்து மக்கள் கெத்து காட்டலன்னு கொஞ்சம் இதா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிக்கு உள்ள இறங்கிட்டாங்க இந்த டைம். கொஞ்சம் எனக்கு என்ன டவுட்னா, படம் ரொம்ப சுமாரா இருந்துச்சு. விஜய்க்கான ஃபேர்வெல் மூவியே எனக்கு இல்ல. அஜ்வினோத்துக்கு பதில ஒரு அட்லி பண்ணியிருந்தா, விஜய் கூப்பிட்டா அட்லி வராம இருக்க மாட்டேன். இல்ல என்ன இல்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் ஜவான்ல பிஸியா இருந்தாரு. நீ இந்த கான்ட்ராஸ்ட் ஜவான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜவான் ரிலீஸ் ஆகி அடுத்து அல்லு அர்ஜுன் படத்துல ஆமா இப்ப அண்ணனுக்காக வந்து ஒரு 3 மாசம் ஒதுக்கி ஒரு நல்ல படமா எடுத்து கொடுத்து போனா 1 இயராவது ஆயிருக்கும். அவர் படம் எல்லா இப்பயே பாத்தீங்கன்னா ரேக்கா வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுது. அது இல்லாம இன்னும் ப்ரொடக்ஷன் இது முடிச்சு வர்றதுக்கு 2 வருஷம். நம்ம பிகில் மாதிரி ஒரு படம் தெரியல. நான் அந்த பாயிண்ட் ஒத்துக்கிறேன். அட்லீட் கொடுத்திருந்தா தலைவன் வேற ரகம் பண்ணிருப்பான், இன்னொரு மெர்சல் கொடுத்திருப்பாரு. இல்ல எனக்கு நான் பகவான் கேசரி பார்த்தேன். பகவான் கேசரி செம்மையா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நான் வந்து பாலையா யூனிவர்ஸ், பாலையா என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவன். நீங்க வந்து என்னடா பூமர் மாதிரி பேசுற, பாலையெல்லாம் ஒத்தகையில ட்ரெயின்ல நிறுத்துவார் அப்படிங்கிறீங்களா? நான் வந்து டாக்கு மகாராஜா இந்த இது மாதிரி படம் தான் பாலையா இது பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும் அந்த படம் தான் எனக்கு. அதனால அந்த படம் பார்த்துருக்கேன். இந்த படமும் எப்படின்னா அச்சசல் வந்து இந்த படம் தான், பகவான் கேசரி தான். அதுல வந்து இதுல வந்து கம்ப்யூட்டரை வச்சு இந்த ரோபோட் வச்சு அது ரொம்ப சொதப்பிச்சிட்டாங்க படத்தை. இருந்தாலும் டாக்கு மகாராஜா மாதிரியோ இல்ல பகவான் கேசரி மாதிரியோ மாஸ் கிடையாது. விஜய் வந்து அரசியல் டைலாக் பேசணும், அதுக்கான சுச்சுவேஷன் வச்சு 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 ரொம்ப திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு படம், ரொம்ப சுமாரா இருந்துச்சு. நான் விஜய் கிட்ட இருந்து நான் பீஸ்ட் படத்தை ரசிச்சு பார்த்தவன், எனக்கு ஜனநாயகன் படம் ரசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. படத்துல வந்து விஜய் கேரக்டர் ஒட்டல. நம்ம தளபதி வந்து படத்து அவரு தனியா இருக்காரு, அவர் பிரேம்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. ஆனா கதைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒட்டவே இல்லை. அதுக்கும் ஒட்டாத மாதிரியே இருந்தது. அந்த கடைசி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் கேரக்டர் மட்டும் நல்லா இருந்தது. அது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கு நான் நிறைய ஹாலிவுட் படம் பாக்குறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பகவான் கேசரி, செகண்ட் ஹாஃப் வந்து அஜ்வினோத்தோட கதைன்னு சொல்லியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னா, லண்டன் ஹேஸ் ஃபாலன், லாஸ் ஏஞ்சல் ஹேஸ் ஃபாலின்னு சொல்லிட்டு ஆடிட்ல வந்து ஒரு படம் இருக்கும். சூப்பரா அட்டகாசமா அச்சல் அதே மாதிரி இருந்துச்சு படம். அந்த செக்ரட்டரி வந்து அட்டிக்கிறது, அந்த போலீஸ் அச்சல் அப்படியே தான் இருந்துச்சு. அதுலயும் விஜயோட பிரைம் மினிஸ்டரோட வந்து பாடி கார்டா இருக்கிறவர் தான் வந்து காப்பாத்துவாரு. இதுல விஜய் வந்து காப்பாத்துறாரு. அவ்வளவுதான் சிமிலாரிட்டிஸ் அப்படியே இருக்கும் படம். ஜசல் அதே மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு என்ன விஜய் வந்து அந்த இது அம்மாவை மிரட்டி அவ்வளவு பவர்ஃபுல்லானால அம்மாவை மிரட்டி விஜய்க்கு எதிராக வந்து ஆட்சி கருத்து சொல்லி அவர் ஜெயிலுக்கு போற மாதிரி இதெல்லாம் விஜய் படத்துல நம்ம இது மாதிரி எதிர்பார்க்கவே மாட்டோம். போய் விஜய் கத்தி எடுத்து சீவிடாங்கிற மாதிரி சீவி விட்டுருக்கணும். அது மாதிரி ஒரு விஜய் எதிர்பார்த்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமா அந்த இடத்துல விஜய் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும். சுச்சுவேஷன் வந்து இப்படிதான் ஜெயிலுக்கு போகணும், மம்மிதா பஜ்ஜி அப்படிதான் மீட் பண்ணணும், ஒரு கேரக்டர் அங்க வந்து இதாகணும் அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன்ஷிப்பாவே இருந்துச்சு படம் பாக்குறேன். ஓகே, அது நான் தான் சொல்றேனே, இது வந்து நான் சொல்றேன்ல, இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடியா இருந்தா இந்த படம் வேற மாதிரி இருந்துக்கலாம். நமக்கு சொல்ல முடியாது. அந்த டைம்ல டக்குன்னு ரிலீஸ் ஆயிருந்தா நிறைய டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. உனக்கு தெரியும், இப்ப மியூட்டா இருந்ததுங்கிற விட
அந்த டைம்ல நமக்கு ரிலீஸ் ஆயிருந்தா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தா அதெல்லாம் நீக்குன்னு சொல்றாங்க. அந்த இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஜனநாயகன் முன்னாடியே பாத்துட்டேன். அது காரணம் நான் கிடையாது, பேஸ்புக்காரன். பேஸ்புக்ல படத்தை வந்து 5 நிமிஷம் சொல்லிட்டு பேஸ்புக்ல ஏதாவது ஒரு ஐடி பண்ணிருந்து பேஸ்புக்குள்ள போனாவே படம் வந்துருது. இப்படி பேஸ்புக்ல தள்ளி விட்டு நான் படம் பார்த்துட்டேன். எல்லாருமே பேஸ்புக்ல பார்த்திருப்பாங்க. இல்ல அதுல இருந்த சீன் அதான் சொன்னாங்க, அதுல இருந்த சீன்ஸ் பல சீன்ஸ் இதுல இல்லாத மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்ப இருந்த ஹைப்புக்கு ஜனநாயகன் வந்திருந்தா ஒருவேளை நமக்கு இப்ப ஆவரேஜா படம் ஒரு ஹிட் படமா மாதிரி தெரிஞ்சிருக்கும். விஜய் படம்னாவே அந்த டைமிங் தான். உனக்கு பொங்கல் டைம்ல ஒரு சுமாரான படம் வந்தாலும் விஜய் படத்தை போய் உட்காந்து பார்த்தோம்னு வச்சுக்கோ, பயங்கரமா இருக்கும். நீ சொல்ற பீஸ்ட் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ராங் டைம் ரிலீஸ். இவரு கூட இந்த படம் புரியல, KGF 2ஓட அது கூட ரிலீஸ் ஆயிருக்கும். அது ராங் டைம் ரிலீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனா அப்ப இருந்துமே நமக்கு அப்ப தியேட்டர்ல பிடிக்காம இருந்தா, ஆனா நீயே சொல்ற டிவில வந்து பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்குங்கிற. அதுதான் தியேட்டர்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல, டிவில பார்க்கும்போது சூப்பரா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து விஜய்க்கு கடைசி படமா இது வந்து இருந்திருக்கூடாது. அட்லீஸ்ட் லியோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குங்க, அது செம்மையா இருக்கும். சும்மா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கேவலமா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பார்க்க முடியாது, சூர மொக்க. அந்த லியோவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், மெர்சலோட செகண்ட் ஹாஃப், அது மாதிரி படத்தை வச்சுதான் வச்சுக்கோங்க செம்மையா இருக்கும். வேற ஏன் லோக்கி கிட்டே கூட லியோ 2 முடிச்சு நான் நேத்து கூட பேசிருந்தேன். இல்ல கேளு, லியோ இல்ல சொல்றது கேளு, LCUக்கு லியோட கேரியரை அப்படியே பீக்ல கொண்டு போய் விட்டது முக்கிய காரணம் ஏர் புகுதாஸ் தான். துப்பாக்கி, கத்தி, இந்த 2 படம் தான் அப்படியே மக்கள் கிட்ட கொண்டு போய் வெள்ளத்துல சேர்த்த கூட இதுதான். அப்புறம் அட்லி உலகம் ஃபுல்லா அட்லி தெரியும். யாரும் கொடுத்துக்கலாம் இல்ல பிகில் இல்ல நான் கொடுத்துருக்கலாம். ஆனா ஏறமுறதாஸ் கொஞ்சம் அவுடேட்டட் ஆன மாதிரி தான் இருக்கு. நம்ம மதராசியிலே பார்த்தோம். படம் பார்க்கலாம் பார்த்தா சல்மான் கான் வச்சு ஒரு அட்டகாசமான படைப்பு, கடைசியா மதராசின்னு ஒரு அற்புதமான படைப்புலாம் கொடுத்தாரு. இல்ல லோக்கி நான் ஏன் சொல்றேன்னா, அவருக்கு ஃபர்ஸ்டே லியோ டைம்ல கொடுத்து நான் இந்த படம் அரசியல் படம் அப்படின்னு இல்ல, அரசியல்லாம் H வினோத் கரெக்ட் தான். ஆனா பகவான் கேசரி வந்து விஜய் ஆசைப்பட்டு இந்த படத்துல இருந்து எடுங்கன்னு தான் இவ்வளவு கன்ஃபியூஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அதுக்கு பகவான் கேசரி எடுத்த இல்லையா அச்சுராத்துக்கு சொல்லியிருந்தாவே, ஏதாவது ஒரு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கும், அதை வச்சு அவர் பத்திரிகையாளர் வேலை வேற. அச்சுனோத்துக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு எடுத்து பண்ணிருந்திருப்பா. ஏன் இதுலயே போச்சு திணிக்கலையா அந்த இதுல எடுத்து சுடுற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம். இதுல வந்து ரொம்ப திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அரசியல் பேசணுங்கிற மாதிரி திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு தவிர இது வந்து ஒட்டல். அதுதான் சொல்லுவோம் ஒட்டல. நீங்க வந்து கடைசி எந்த விஜய் எந்த படம் கடைசி இந்த சீன் தேவையில்லை இருந்தா வச்சாங்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு படம் தெரியுது, ஒரு படம் இருக்காது. இல்ல எனக்கு இல்ல எனக்கு என்னன்னா, நல்ல வேலை தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது அப்பா நல்ல வேலை இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகல, இப்ப ரிலீஸ் ஆச்சு. இது நல்ல வேலை தளபதி வந்து. எனக்கு நீ கேரியர் எழுதுனா லியோ 2 இருந்தா அவருக்கு இறங்கு முகமா தான் இருக்கு. நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா தெரியும். கோட்டு நல்ல படம், ஆனா இறங்கு முகமாத்திலே தான் இருக்கும் பாரு படங்கள்லாம் பாத்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, வழக்கம் போல செகண்ட் ஹாஃப் விஜய் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதாவே இருந்துச்சு. இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சொதப்பலா இருக்கும். லியோலயும் பாருங்க செகண்ட் ஹாஃப் சொதப்பலா இருக்கும். வாரிசு நான் கணக்குல வைக்கல, வாரிசு படமே இல்ல. அதே மாதிரி வந்து அது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். வாரிசு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி பயங்கரமா பிடிக்கும். நானும் என்னைய திட்டுனாங்க வேணும் இந்த படத்துக்கு என்னட்டாலும். ஓகே, அது இப்ப நான் கிளாஸ் அஜித் கூட கிளாஸ் விடுற படமானா வாரிசே கிடையாது, லியோ கொண்டு வந்து விட்டுருக்கணும். சரி ஓகே, படத்தை பத்தி பேசணும். விஜய் அந்த 2 நிமிஷம் கிளைமேக்ஸ்ல ஒரு இல்ல உனக்கு 2 நிமிஷம் இல்ல, எனக்கு அதை விட படத்துல இந்த பாட்டு வரும்ல, ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடுவார் தெரியுமா, தளபதி கச்சேரி. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வரும்னு நினைக்கிறேன், ஊரே வரலாறு அந்த பாட்டு தானே. இல்ல அது அந்த ப்ரொடியூசர் கூட வந்து டான்ஸ் ஆடுவாரு. அது வந்து கச்சேரி, தளபதி கச்சேரி. அந்த பாட்டு பார்க்கும்போது சரி, அதுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆனதா இருக்கட்டும், இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 1 மினிட் பார்த்தீங்கன்னா ஐயோ இதுதானே இந்த மனுஷன் கடைசி ஆட போற இடம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் புதுசா பார்க்க முடியாது. என்னதான் டான்ஸ் திரும்பி இந்த மனுஷன் இப்படி பார்க்க முடியாதுல்ல.
தளபதி கச்சேரிலாம் பாட்டு அந்த ஆடிட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மனுஷன் நிஜமாவே 52 வயசா இல்ல என்ன அதே எனர்ஜி ஃபர்ஸ்ட் எங்க மெர்சல்ல பார்த்து அதே எனர்ஜியோட டான்ஸ் ஆடிட்டு மெர்சல்ல கஷ்டப்பட்டு ஆடின மாதிரி இங்க நல்லாவே ஆடுறேன். ஏன் இதெல்லாம் விட்டுட்டு போகணும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது எனக்கு. திரும்பி இதெல்லாம் பார்க்க மாட்டேன் இனிமேட்டு, திரும்பி நான் இவ்வளவு பெரிய கூட்டத்தோட உட்காந்து இந்த இதை பார்க்க போறது இல்லை, இனிமேட்டு இந்த மனுஷன் ஆட போறது இல்லைங்கும் போது, அதாவது இது வந்து படத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தா கூட எப்படியும் இவர் தோத்துட்டு திரும்பி படம் தான் வருவாங்க. இப்ப அது வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் எமோஷனல், பேரே வரலாறுலாம் எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. சரி அப்படியே அமைதியா உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு, அதுவும் இந்த கடைசி 2 நிமிஷம் பார்த்துட்டுன்னு வச்சுக்கோ, வந்து பழைய தளபதியெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி பார்த்தவன இப்படி அப்படியே நமக்கு நாமும் சேர்ந்து அந்த டைம்ல வந்துகிட்டே இருந்தோம்ல, வளர்ந்துகிட்டே இருந்தனால எப்படி அந்த ஸ்டேஜ்ல பார்த்த விஜய் எல்லாம் அப்படியே காட்டும் போது ஒரு மாதிரியா இருந்தது. இல்ல நேத்து ஒரு அமைச்சர் வந்துட்டு சீமான் எல்லாம் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பேசியிருந்தாரு. அவர் தேட்டர்ல போய் உட்காந்துக்கிட்டு அழுந்துட்டு இருந்தாரு. அவர் வந்துட்டு நாம் தமிழர் தம்பிங்கெல்லாம் 41 பேர் இறந்ததுக்கு அழுது நடிப்புன்னீங்க, இப்ப அவங்க திமுக மேல கொஞ்சம் பாஸ் வந்துருச்சு, அதனால அப்படி வந்துட்டு இப்ப வந்து விஜய் பிடிக்காது. நான் விஜயோட தேட்டர் அவ்வளவு ரசிச்சு பார்க்க மாட்டேன், ஆனா விஜய் படம் எல்லா படமும் தேட்டர்ல பார்ப்பேன். விஜய் படம் நான் ஜனநாயகனே முன்னாடி பாத்துட்டேன், இருந்தாலும் நான் தேட்டர்ல பாக்குறது காரணம் விஜய் கடைசி டைம் தேட்டர்ல பார்ப்பேன். நான் தேட்டருக்கு வர காரணமே விஜய் தான். தேட்டர்ல ஒரு படம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச படம் எல்லாம் விஜய் படம் தான். இல்ல ப்ரோ நான் வரேன் அந்த அமைச்சர் அழுந்தாருல ப்ரோ, பிராங்கா எனக்குமே அந்த கிளைமேக்ஸ்ல வந்துறாரு படம் பாக்குறதுனா படம் சுமாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்ல அந்த கிளைமேக்ஸ்ல ரெண்டு ஒரு 40 செகண்ட் கிளிமிங்ஸ் வந்து எனக்கு கண்டு கிளம்பி வச்சுச்சு. என்னடா விஜய வந்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுதான் படம் பாக்க உனக்கு வந்து படம் சும்மா இருக்கணும் எனக்கு அது பார்க்க கடைசியாப்பா என்னவோ பண்ணிட்டு அந்த இந்த படத்துல வர மாதிரிதான், நீ என்ன டீ குடிச்சு அவர் டீ குடுக்கறது நிப்பாட்டு அப்படின்னு இந்த இவரு இந்த படத்துல வீரம் படத்துல நீ டீ குடுக்கறது, அவன் டீ குடிச்சே வளர்ந்து பழகிட்டான், நான் நிக்க மாட்டேன் உயிரே போனோம். அந்த மாதிரி கடைசி படம் என்னமோ ஓடு விளையாடு என்னமோ பண்ணு அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருந்த விஜய் இதோட கடைசியா பார்க்க போறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்றது, திரும்பியும் பார்க்க போறதில்ல அவ்வளவுதான். சிஎம் வேற ஆயிட்டாரு, ஒரு கண் கலங்குனா இப்ப எப்படி சொல்றது, எமோஷன் ப்ரோ. விஜய்னாவே எமோஷன் பாதிப்பு. எதுக்கு அவர் ஓட்டு போட்டு எமோஷன் இருந்தாலும் கண்ணு முன்னாடியே செருப்படி வாங்கினதா இருக்கட்டும். எதையும் கம்பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் எவ்வளவு விஷமா பிடிச்ச தம்பிகளா இருக்காங்க பாத்தீங்களா. நாம் தமிழர் ஃபுல்லா விஷத்திலே இருக்கானுங்க நாம் தமிழர் ப்ரோ. குளோரியஸ் மூமெண்ட்ல அவங்கள பத்தில இழுக்க வேண்டாம் ப்ரோ. இது ஒரு நான் சொல்றேன்ல ஃபேன்ஸா இருக்கட்டும், உண்மையை சொல்ல போனா இது கொஞ்சம் நினைச்சு பாரு, ஒரு ஃபேன்ஸால என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல அந்த டைட்டில் கார்டு ஒண்ணு போதும் ப்ரோ. ஃபேன்ஸ் நினைச்சா எங்க கொண்டு போய் வைக்க முடியும்? அந்த டைட்டில் கார்டு ரீக்ரியேட் யாராவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 20 வருஷத்துல யாராவது இந்த டைட்டில் கார்டை ரீக்ரியேட் பண்ண முடியுமா? நான் வந்து முதல்ல தேட்டர்ல போய் பார்த்த படம் வேட்டைக்காரன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ரஜினி படத்தின் ரிலீஸ் ஆயிருக்கும், அஜித் படத்தின் ரிலீஸ் ஆயிருக்கும். இத்தனைக்கும் அந்த டைம்ல சூர்யா தான் பீக்கு. ரஜினி சூர்யா தான் அந்த டைம்ல அயன் படம் அந்த டைம்ல வந்துச்சு, பயங்கர பீக்கு. வேட்டைக்காரன் அந்த டைம்ல தான் நான் வந்து நானு எங்க அப்பா எங்க அம்மா ஒரு பைக்கு, எங்க சித்தப்பாவும் எங்க அண்ணனும் ஒரு பைக்கு, நாங்க 2 பேரும் போய் நாங்க 2 பைக்ல போய் எங்க சித்தப்பா பைக்கு பஞ்சர் ஆகி போச்சு. பஞ்சர் ஒட்டிட்டு எடப்பாடி குமரன் தேட்டர், இப்பெல்லாம் அந்த தேட்டர் எல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இப்பெல்லாம் நம்ம லக்ஸூரியா அப்படி பயங்கரமா படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த தேட்டர்ல போய் படம் கட்ட சீட்டு பெஞ்சு அதெல்லாம் உட்காந்து பார்த்த அனுபவம். அன்னைக்கு நான் விஜய் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த சூரா எல்லா படமும் விஜய் தேட்டர்ல பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சொல்றேன்ல அந்த மொமெண்ட் சொல்லும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது பாத்தீங்களா. அத மொமெண்ட் நான் தான் சொல்றேன். மொமெண்ட் ஃபேன்ஸ் ஷோ பார்த்திருக்கேன், கத்தி பார்த்திருக்கேன், மெர்சல் பார்த்திருக்கேன். கத்தி படம்னா வச்சுங்களேன், கேட்ல ஓபன் பண்றாங்க, கேட்ல தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் அணுகுண்டு வைக்கிறானுங்க, பைக்ல அணுகுண்டு வைக்கிறானுங்க, தேட்டர்ல நம்பூத்திட்டு ஓடுறானுங்க. நீங்க புலி படத்துக்கு போனப்போ அனுபவம் சொன்னீங்களா, ஏதோ கண்ணாடிலாம் உடைச்சாங்க. லியோ படத்துக்கு போயிட்டு உள்ள செகண்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கல, செகண்ட் ஷோ
சரி நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும்னு வெறித்தனமா இருப்பேன். சரி செகண்ட் ஷோ எப்படி கதை சொல்ல மாட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு அப்பதான் வெளியே வந்து சொல்லுவானுங்க, நம்ம செகண்ட் ஷோ உள்ள படம் பார்த்துட்டு இருப்போம். அந்த ஒரு இதுல போல உள்ள போனா மட்டும் தெரியுது. அதுக்கு மேல என்ன பின்னாடி 100 பேர் தள்ளுறாங்க, முன்னாடி போலீஸ் அங்க தலையே அடிச்சிட்டு இருக்காங்க, என்ற கேட்ல நின்னுகிட்டு ஒருத்தன் லைனே நவர மாட்டேங்குது அப்படின்னு கண்ணாடி ஓங்கி கொத்துறான், கண்ணாடி கண்ணாடி எல்லாம் உடையுது. அந்த மொமெண்ட்லாம் ஆனா அந்த மாதிரி மொமெண்ட் இன்னுமேட்டு எந்த ஒரு இதுக்கும் கிடைக்காது. அந்த மொமெண்ட் இப்ப அப்பா பக்கமும் பயமா இருந்து, இப்ப அது ஒரு ஜாலியா இருந்து அப்படிலாம் உள்ள போய் பார்த்து படம். ஒரு டைம்ல நான் ஏஆர்எஸ்ல படம் பாக்குறேன்னா எனக்கு பிடிக்கும். விஜய் படம்னா நான் ஏஆர்எஸ்ல படம் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணது. எனக்கு வந்து ஒரு படம் இருக்கு, அந்த படத்து பேர் நான் சொல்ல விரும்பல. நான் அதுக்கப்புறம் ஐநாக்ஸ்ல எப்ப டிக்கெட் ஓபன் ஆகுதுன்னு பேரு ஐநாக்ஸ்ல போட்டுடலாம். தயவு செஞ்சு ஏஆர்எஸ் பார்க்க விஜய் படம் பார்க்க போயிடுறேன். ஆனா ஏஆர்எஸ்ல படம் பார்த்தது எந்த படம் நல்லா இருக்கும், கூட்டத்தோட ஃபேன்ஸோட வைப் அதை பார்த்து அப்பதான் நல்லா இருக்கும். நீங்க ஐநாக்ஸ்ல போயிட்டீங்கன்னா எல்லாமே எலைட் ஆடியன்ஸ் இப்படி பண்ணி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, இப்படி உட்காந்துட்டு அப்படியே கை தட்டும். ஆனா வந்து வைப்பே இருக்காது. ஏஆர்எஸ்ல வைப்பா இருக்கும், செம்மையா படம் பார்க்க. ஆமா அது எனக்கு ஐநாக்ஸ்ல பார்த்து ஒரு சில படம் பிடிக்காம போயிருக்கு, நல்ல படம் பிடிக்காம போயிருக்கு. என்னடி ஒரு எனக்கு பயமா வந்துட்டு நாங்க இதுல பார்த்தோம் சேலம் ஏர்ஸ்ல படம் செம்மையா இருந்தது. ஆனா வெளியே வந்து பார்த்தா அந்த படத்துல சொல்ல வந்தா 10 பேருக்கு தவிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். படம் நல்லா இருந்து, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு கமர்ஷியல் படம் நல்லா இருந்தது. ஃபேன்ஸோட கத்திக்கிட்டு ஜாலியா பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனா படம் வந்து டிவில பார்த்தா ஒரு நார்மல் படம் மாதிரி இருக்கு. ஆனா அன்னைக்கு அந்த படம் ரொம்ப பயங்கர படம் மாதிரி தெரிஞ்சது. இன்னைக்கு அது பார்க்கல ஒரு சுமாரான படங்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஃபேன்ஸோட பாக்குறது அதுதான், அவ்வளவுதான் எந்த. ஆனா விஜய் வந்து இல்ல ப்ரோ, என் குடும்பத்துல நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம், கூட்டு குடும்பம் 10 பேர் இருக்கோம். விஜய் படம் நான் மட்டும் தான் என் வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்ப்பேன். எல்லாரும் விஜய் படம் நான் மட்டும் தான் தியேட்டருக்கு போய் பார்ப்பேன். எங்க ஆயா முதல் கொண்டு எல்லாரும் விஜய் படம் நான் மட்டும் தான் தியேட்டருக்கு போய் பார்ப்பேன். அவங்களுக்கு இனிமே தியேட்டர் போறதுக்கான மொமெண்டமே இல்ல. இன்னும் யார் படத்தை போய் பாக்குறது? ஏதாவது கருப்பு படம் நினைச்சே போனாங்க, கருப்பு படம் மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய டாப் வந்து இப்ப கருப்பு 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 கருப்புன்னு எல்லா பக்கம் 4 பக்கம் பேசணும். அப்பதான் வந்து அந்த படத்துக்குள்ள மக்கள் கொண்டு போறாங்க. இல்லைன்னா வச்சுங்களேன், விஜய் படம்னா படம் நல்லா இருக்கு, நல்லது ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு தியேட்டருக்கு. இனிமே ரஜினிக்கு இல்ல, அஜித்துக்கு சொல்லவே தேவை. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு நாள் ஒரு 300 கோடி ரூபாய் படம் கொடுத்துருந்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடையவே கிடையாது. அவரால் 200 கோடியே டச் பண்ண முடியல. சிவகார்த்திகேயன் அமரன் அப்புறம் அமைஞ்சிச்சு. கருப்பு அமரன்லாம் எக்ஸ்டென்ஷன். அது வந்து ஃபாரின் ட்ரிப் மாதிரி தான். ஃபிளைட் டிக்கெட் இன்க்ளூட் இல்லாத பேக்கேஜ் மாதிரி தான். 2 பேருக்கு கருப்பு அமரன், உங்க 2 பேருக்கு அது இன்க்ளூட் உள்ள பேக்கேஜ் ஃபேமிலி ஆடியன்ஸ். அடுத்த 2 படம் பாருங்க, மாவீரன் வந்துச்சியா, மாவீரன்ல இந்த மதராசி வந்துச்சு. அதுக்கப்புறம் கேவலமான ஒரு படம் பொங்கலுக்கு வந்துச்சு, பராசக்தின்னு சொல்லிட்டு. கேவலமான படம், என் வாழ்க்கை வெறுத்து படம் பராசக்தி தான். 2 படம் வந்துச்சு. ஏதோ பிராங்கா சொல்லணும்னா மதராசியில கூட அனிருத்தோட ஒரு பாட்டு, அப்புறமேட்டுக்கு வந்து ஹீரோயின் ருக்மணி வந்து சூப்பரா இருப்பா. அவ்வளவு வருஷமாச்சும் படம் பார்த்தேன், ஏதோ பாக்கணும்னு. நேரத்துக்கு பராசக்தியில ஒரு படம்னு சொல்லிட்டு அது ஜனநாயகனோட நீங்க ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு இது பண்ணீங்க பாத்தீங்களா? வேற வழியே இல்லாம நம்ம முதல் நாள்ல போய் பார்த்தோம். நல்லா ஞாபகம். அப்புறம் ஐநாக்ஸ்ல தான் பார்த்தோம், உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்கேயோ போகுது தலைமை, இன்டர்வல்ல தலைமை தூக்கி எறிதான் நெருப்பு பத்து சீன் வந்து சிதம்பரத்துல வந்து காலேஜ்ல வந்து பேசிக்கிறாங்க. ஒண்ணு என் நெஞ்சாங்குழி தொட்ட போற லவ் சாங். அந்த லவ் சாங் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 10 நிமிஷம் போயிட்டே இருக்கும். அது விடுங்க, அதான் சொல்றேன்ல. இப்ப அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் உள்ள கொண்டு வர மாதிரி ஆள் இல்ல. அவங்களாம் ப்ரோ சூர்யாவும் சரி, சூர்யாவுக்கு அடுத்த படம் தான் என்னன்னு தெரியல. சூர்யாவுக்கு ஒரு படம் அமைஞ்சிருக்கு, சிவகார்த்திகேயன் அமைஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இருக்காரு. மேபி அது உள்ள சாமி படம் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் வந்து சஸ்டெயினா ஒரு 15-20 வருஷம் ஃபேமிலி வச்சிருந்தாருன்னா அது எப்படி ஒரு ட்ரெமெண்டஸ் ரெக்கார்டு இல்ல அது. அதான் நான் சொல்ல வரேன். ஏன் அவங்க 2 பேர்த்து இழுத்து நான் விஜய் இதுல சேர்த்தாருன்னா ட்ரெமெண்டஸ் ரெக்கார்ட். நீங்க ஒரு எப்படி 20 வருஷம் ஹோல்ட் பண்ணீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ. அஜித்தும் நல்ல படம் விஸ்வாசம் கொடுத்துருக்காரு, மங்காத்தா கொடுத்தாரு. அஜித்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தது கிடையாது, என்னைக்குமே வந்தது கிடையாது. ப்ரோ விஜய் எப்பயுமே பாத்தீங்கன்னா
மாஸ் படத்துல என்ன பண்ணுவோம், ஃபேமிலி இருந்துகிட்டே இருக்கும். நீ அஜித் படத்துல மங்காத்தல ஃபேமிலி இல்லாத மாதிரி ஃபேமிலியே காட்ட மாட்டாங்க. ஆனா விஜய் படத்துல இந்த படத்துலயே பாருங்க கண்டிப்பா ஒரு ஃபேமிலி, அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி. நம்ம இப்ப பார்த்தோம்னா இப்ப சிவகார்த்திகேயன் அமரன் வந்து ஏன் பயங்கர ஹிட்னா அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்ல எவ்வளவு வந்தாங்க, அது மாதிரி ஃபேமிலின்னு காமிக்கணும். இப்ப விஜய் படத்துல எல்லா படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கண்டிப்பா ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு அப்பா இல்லைன்னா ஏதோ தாத்தா பட்டியாவது இருப்பார். நீ பிகில் எடுத்துக்கலாம், மெர்சல் எடுத்துக்கலாம், நீ இப்ப ஜனநாயகன்ல பாத்துக்கலாம் அம்மா இருக்கு வைப்பாங்க, எல்லா படத்துலயுமே இருப்பாங்க. ஏன் ஓட்டு எடுத்துக்கோ பிகில் படத்துல காலமே ராயக்கி சாய்கிருஷ்ணன் அப்படியே லைட்டா கண் கலங்கும். விஜயோட படத்துல எல்லா படத்துலயுமே ஒரு சீன் கண் கலங்குற மாதிரி இந்த ஜனநாயகன்ல இல்ல, கடைசி 2-4 செகண்ட் கிளிம்மிங்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு தவிர படத்துல அந்த எமோஷனல் தான் மிஸ் ஆகுது ஜனநாயகன்ல. வேற இனிமே நானே விஜய்க்கு ரசிகர் கிடையாது. நானே வந்து உங்களை பத்தி பேசுறேன், விஜய் ரசிகர்களே உங்களுக்கு ஃபீல் பண்ண உண்மையுமே ரொம்ப மிஸ் பண்ண தமிழ் சினிமா மிஸ் பண்ணும், விஜய் ஃபேன்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. அடிக்கடி இப்ப டிவில பாக்குறாங்க. நான் இப்ப எனக்கு அதுதான் சொல்லுவேன், தமிழ் சினிமாங்களோட தியேட்டர் ஓனர்ஸ் அது ரொம்ப மிஸ் பண்ண போதும். விஜய் படம்னாக்க ஒரு 20 கட் அவுட், ஊர் பேர் தெரியாத தியேட்டர்ல, நான் இப்ப பக்கமா அது மாதிரி தியேட்டருக்கு போறது கிடையாது. ஊர் பேர் தெரியாத தியேட்டர்ல ஒரு 500 கட் அவுட் வச்சுட்டு ரசிகர் மன்ற ஷோ போட்டுக்கிட்டு வேற லெவல்ல பண்ண முடியுமா? எந்த ஹீரோ அதை பண்ண முடியும்? காலே இல்லையே. அது இப்ப இனிமேட்டு கம்மியாயிரும். ஓடிடிஸ் எல்லாம் முன்ன இல்ல, இப்ப எல்லாம் ஓடிடிஸ் வேற வந்துருச்சு. அதனால இப்போ ஒரு நேரம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன மறந்துட்டியாப்பா, விஜய் படம்னா போலீஸ் வெளியே நிற்கும், தட்டி அடி தான், ஒரே ஃபன் தான், அப்படிலாம் இருக்கும். ஏன் நேத்து ஒரு சம்பவமே ஆச்சு, நீ போலீஸ் இடிச்சிட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றாரு போலீஸ். இதெல்லாம் என்னது தெரியாம இடிச்சிட்ட, இருந்தாலும் அதெல்லாம் நம்ம எதிரே போறோம். இந்நேரம் நீ பழைய விஜய் படம் பார்த்தா லத்தி 2 அடி வாங்கியிருப்ப, மிஸ் ஆயிட்ட. நான் ஏஆர்எஸ்லயே ஒரு 50-60 படம் பார்த்திருக்கேன். முத நாளே பார்த்திருக்கேன். ஸ்கிரீனுக்குள்ள 2 போலீஸ் வந்து பாத்துட்டு போவாங்க, எவனோ சேட்டை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போவாங்க. ஸ்கிரீனுக்குள்ள பட்டாசு வச்சுட்டுருவாங்க ப்ரோ, போலீஸ் இருந்தாக்கும் பட்டாசு கொளுத்து விட்டு போயிருவாங்க. எங்க இருந்து எடுத்துட்டு 4-5 படம்னா ஏஆர்எஸ்க்கு எல்லாம் போறதே கிடையாது. நான் ஐநாக்ஸ் இல்ல ராட்ஸ் இல்ல எஸ்பிஆர் போயிருக்கு. ஏஆர்எஸ் வந்து அப்படி இருக்கும் வைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ் இன்னொரு ஆட்சியில இருந்து வரணும், அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி, எடப்பாடி ஆட்சி எல்லாம் இந்த வருடம் அப்படி இருந்துச்சு. இப்பெல்லாம் நானும் தெரியாம தான் இடிச்சிட்டேன். யூடியூப் இன்ஸ்டாகிராம் வீடியோ எடுத்துட்டு வரும்போது சொல்லிட்டு திருப்பி கேட்டேன். எனக்கு வித்தியாசம் போலீஸ்ல கேட்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஏதோ மாற்றம்னு சொன்னீங்கல்ல, மாற்றம் ஆயிருக்கு, நமக்கு தான் தெரியல. ஓகே, இல்ல நம்ம ஓகே லஞ்சம் ஒழிப்பு அதை பத்தி சரி, அது வேற டாபிக். இருந்தாலும் சின்னதா சொல்றேன், அது லஞ்சம் ஒழிச்சுட்டாங்க நாமளே கிரிட்டிசைஸ் பண்ணோம். என்ன இது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா எல்லாம் ஒழிஞ்சிருமான்ட்டு நம்ம அதை பெரிய லூப் ஹோல்ல விட்டுட்டோம். அந்த விஷயத்துல என்னன்னா, காசு இருக்கான் லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இந்த 500-1000 லஞ்சம் வாங்குறவங்களா குறைஞ்சிருக்கு, ரொம்ப குறைஞ்சிருக்கு. நம்ம அதை யோசிக்கவே இல்லை. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கவே இல்லை. லஞ்சம் வாங்கணும் செய்யணுங்கிறவன் கொடுத்துட்டு இருக்கான், செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இந்த 500 பெரிய அமௌண்டா இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, அது வாங்குறது இல்ல. இப்ப நான் அதை நோட் பண்ணினேன். இன்னொன்னு, நான் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போன பக்கமா என் ஃப்ரெண்டு இன்னொரு சிவபிரகாசம் போனான். நாங்க போகும்போது காசு கொடுக்குறோர் கொடுத்தாரு, நாங்க காசு கொடுக்கல. ஆனா அந்த வேலை வந்த டைம்லயே நடந்துச்சு. காசு கொடுத்து பழக்கப்பட்டவன் இது மாதிரி லஞ்சம் கொடுத்துறான். போலீஸ் கேட்பானோ கேட்க மாட்டானோ என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்துட்றாங்க. நாம இது ஒரு லஞ்சம் கொடுத்தது இல்லையில, நமக்கும் அந்த பாஸ்டா தான் அந்த வேலையும் நடந்துச்சு. பாஸ்ட் தான் இந்த பக்கம் பாஸ்ட் தான், அந்த பக்கம் பாஸ்ட் தான். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அவங்க இதுக்கு முன்னாடி லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதனால லஞ்சம் கொடுத்து பழக்கப்பட்டவங்க அவங்க போலீஸ் வாங்குறாங்களா இல்லைன்னு தெரியல. இன்னும் கொடுத்து பழகிட்டா கொடுத்துட்டு தான் இருக்கான். பழகிட்டாரு நாம கொடுக்கணும், ஜீவந்தா முட்டை நம்ம மாதிரி பேருன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் லஞ்சம் கொடுக்கல, அந்த வேலை அப்படியேதான் இல்ல. இது நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, அந்த லஞ்சத்துல இதனால என்ன வரப்போகுது, லஞ்சம் ஒழிங்கன்னா என்ன, விஜய் அண்ணா இருக்கான்னு சொன்னா நடந்திருக்கு. நான் அது இப்பதான் ரியலைஸ் பண்ணேன். ஆமாலடா, நம்ம காசு இருக்கவன் அவனுக்கு வேலை சீக்கிரம் நடக்கணும் கொடுக்குறேன். இப்ப 1000-500 தான் அவனுக்கு மெயின். அதுதான் அவனோட வீட்டுல ஒரு 500 ரூபா இருந்தா ஒரு வாரத்தை ஓட்டலாங்கிறப்ப அந்த 500 ரூபா வாங்குறப்ப எவ்வளவு கஷ்டப்படுவான். அந்த 500 ரூபா இருக்கிறவங்க இப்ப வாட்ஸ்அப் போன் கேமரா எடுத்து பயந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப 500 ரூபா அமௌண்ட் இல்லையா போன் விட்டுறாங்க. அமௌண்ட்ல எந்த இடத்துலயும் வாங்குறது இல்ல.
அந்த இதெல்லாம் கம்மியாயிருக்கு. நம்ம அதை யோசிக்கவே இல்லை. நானு காசு இருந்தா கொடு, இல்லையா அந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம லஞ்சத்தை சுத்தமா ஒழிக்க முடியாது, ஆனா குறைக்க முடியும். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம். சுத்தமா லஞ்சமே இல்லாம பண்ண முடியும்னா 100% வாய்ப்பே இல்லை. எப்ப வேணா எழுதி தரேன். அதுக்கு நம்ம திரும்பி என்ன பண்ண இருக்கிற எல்லாத்தையும் அது நீங்க இப்ப அது எப்படின்னா, நான் இன்னொன்னு சொல்றேன். லஞ்சம் நான் இப்ப இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் சொன்னேன்ல, அதே மாதிரிதான் லஞ்சம் கொடுத்த பழகனவங்க கொடுக்காம இருந்தா அவங்க போலீஸ்காரையும் காசு கேட்க போறது கிடையாது. அவங்களும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கொடுக்காம இருந்தீங்கன்னா அவங்களும் வாங்க போறது கிடையாது. கொடுத்து பழக்கணையிலேயே கொடுக்காம இருந்து பழகிட்டா லஞ்சத்தை ஒழிச்சிடலாம். கொடுத்து இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், எனக்கு வேலை சீக்கிரமா ஆகணும், காசு கொடுத்தா சீக்கிரமா ஆகுது, நான் கியூல ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வேலை ஆகணும், அதுதான் லஞ்சம் கொடுக்குறான். அவன் கொடுத்து நல்லப்பா எனக்கு இன்னைக்கு லீவ் போட்டேன், நான் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலை பண்ணிட்டு போறேன்னு லஞ்சம் ஒழிச்சோம். இதுதான் பெரிய இடத்துல ஒழிக்க முடியாது, சின்ன சின்ன இடத்துல அந்த ஒழிக்கலாம், பெரிய இடத்துல குறைஞ்சிருக்கு. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம அந்த பாயிண்ட் அதுல பயங்கரமா வச்சோம், ஆனா குறைஞ்சிருக்கு தெரியுது. நாம என்னன்னா அப்படின்ட்டா இப்ப என்னன்னா கீழே இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான். அது படாம இருக்காங்களா? படாம இருக்காங்க. ஒரு சில நியூஸ் வருது அந்தந்த இடத்துல இருந்து இப்படிலாம் ஆகுது அதெல்லாம் ஆகுதுன்னா எல்லா ஆட்சியிலும் அது நடக்கும். அது கண்ட்ரோல் என்ன, விஜயே போய் அந்த இடத்துலயே உட்காந்து பார்க்க முடியாது. அங்கங்க இருக்க சரி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுவாரு. பாப்போம், நம்ம எங்கேயோ போயிட்டோம். நம்ம படத்துக்கு விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரசிச்சு ருசிச்சு பார்த்த படம் விஜய்க்கு எத்தனையோ படம். ஜனநாயகம் நமக்கு பிடிக்கல. அவரோட ஒருத்தர் இறந்தாதான் எட்டா பேரான்னு போடுவாங்க. அது எட்டா பேரானா வச்சுக்கல, ஒரு கேரியரோட பீக்ல விட்டுட்டு போறேன். ஒரு படம் பிளாப், அடுத்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய டேரக்டர் விஜய் இருக்கிற மாஸ்க்கு பெரிய டேரக்டர் வச்சு கம்பேர் கொடுத்து இருந்திருக்கலாம். ப்ரோ இப்ப விஜய் நினைச்சிருந்தா நீ சொல்ற அட்லி வானா வந்துருவாரு ப்ரோ. இப்ப தமிழ்நாடு இந்தியாவிலே பெஸ்ட் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய டேரக்டர்னா அட்லி. இப்ப எனக்கு படம் பண்ணுன்னா கண்டிப்பா பண்ணிதான் அவர் பண்ணிட மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு பீக்னா ப்ரோ கில்லி தான். நீ எனக்கு எத்தனை படம் பார்த்துட்டாலும் அந்த கில்லி எப்படின்னா, அப்பெல்லாம் டூர் போவோம் பஸ்ல போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு அப்ப சின்ன பையனான ஒரு 5 இல்ல 5 இல்ல ஒரு 7 8 இருக்கும், எனக்கு சரியா வயசு ஞாபகம் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு யாரும் தூங்கக்கூடாது, நைட்டு கோயிலுக்கு நைட்டு தூங்கக்கூடாதுன்னு படம் போடுவாங்க. கில்லி படம் அப்பெல்லாம் தெரியல, பஸ்ல படம் போட்டுட்டே வருவாங்கல்ல. அதுல என்ன பண்ணுவாங்க, கரெக்டா படம் போடுறாங்க, அந்த இதை புக்குள்ளா போட்டு ஓடி வருவார்ல அந்த மியூசிக்கோட படம் அது ஓடி வர நான் தூங்கிட்டேன். அப்புறம் திரும்பி அதே படத்தை திரும்பியும் நல்லா தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி காலையிலேயே அதே போடுறாங்க. திரும்பி கோயில் வந்துச்சு, படத்தை கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அந்த கில்லி படத்தை பார்த்தோன்னா திரும்பி டிவியில அங்க அப்போ கில்லி பயங்கர ஹிட் இல்ல படம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது இது ஃபங்க்ஷன், வீட்டுல ஃபங்க்ஷன்னா புது படம் போடுவாங்க. கேசட், இந்த படத்தெல்லாம் வில்லேஜ் எல்லாம் பார்த்தா கேசட் வாங்கி போடுவாங்க. ஏன்னா அங்க அந்த படம் பார்த்தா செம்மையா இருந்தது அப்படின்பாங்களா. எனக்கு ஐயோ என்ன இந்த படம் நம்மளால பார்க்கவே முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கி. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு சன் டிவில போட்டாங்க, பார்த்துட்டு ஐயோ அந்த மாதிரி ஒரு வைப்பான படமும் இல்ல. தலைவன் அப்படியே ஒரு பீக் ஆறான். அந்த மொமெண்ட் அந்த படம் அந்த ஃபுல்லாவுமே தரும். கடைசியா கிளைமேக்ஸ் கபடியா என்ன கபடி பிளேயரு அந்த அதெல்லாம் அது வேற இருக்கும். அந்த மாதிரி அதுல எனக்கு பிடிச்ச படம். இப்பவும் கூட உட்காந்து பார்த்தா கில்லி பாத்துக்கிட்டே இருப்பேன். இப்படியே எத்தனை வாட்டி வேணா பாத்துக்கிட்டே இருப்போம். ரீசெண்ட் டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கத்தி. அதுக்கப்புறம் நடிகரா காட்டின படம் கத்தி. விஜய் அதுக்கப்புறம் அவருக்கான அந்த ஸ்கோப் எந்த படத்துலயுமே வரல. கத்தி படம் அவருக்கான ஸ்கோப்பு மாசு எல்லாமே அது படத்துல ஸ்கிரிப்டே கொடுக்கும். இந்த ட்ரைலர் நல்லா தெரியும். ட்ரைலர் வந்தப்ப இந்த டனலுக்குள்ள உட்காந்துட்டு இருந்து எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டனலுக்குள்ள உட்காந்துட்டு இருந்த சீன் மாசின்னு தியேட்டர்ல பார்க்கும்போது தெரிஞ்சு. அந்த பிஜிஎமோட பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். அப்புறமேட்டு ப்ரோ எனக்கு ரீசெண்ட் டைம்ல கோட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, லியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படமா பார்க்கும்போது எந்த படமுமே எனக்கு ரீசெண்ட் டைம்ல பிடிக்கல. மெர்சலா அந்த சீன் ஒவ்வொரு அப்ப அப்படி இப்படி இப்படி அப்படின்னு ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆலப்புறம் தமிழ்நாடு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். விஜயோட ஆல் டைம் ஃபேவரட் படம்னா எனக்கு கில்லி தான். நான் கில்லி படம் மட்டும் ஒரு 500 டைம் பார்த்திருக்கேன் கணக்கு குறைஞ்சபட்சம். திருமலை, சிவகாசி, அண்ணன் தம்பி ஆகி போட்டான்,
அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்னா அதுதான். பாட்டை கேட்டா என் தங்கச்சியே கிடையாது. ஆனா எனக்கு எனக்கு கண்ணுகள் அண்ணன் தங்கச்சி ஒரு ரீல்ஸ்ல அவன் தங்கச்சி வச்சு அவன் பாட்டு போடுவானுங்க. ஒரு அந்த அண்ணன் பிரதர் சிஸ்டர் பாண்டின்னு சொல்லிட்டு ஒரு அது வியூஸ் எல்லாம் பயங்கரமா போயிருக்கும். அந்த ரீல்ஸ் தான் நம்ம ரெக்கமெண்ட் ஆகும். ஒரு தங்கச்சி இல்லையே அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். என்ன தப்பா செஞ்சு புட்டோம். இல்ல அது இல்லாம இத கொஞ்சம் கவனிச்சோம்னா ப்ரோ, விஜய்க்கு பாட்டு இப்படி அமைதா இல்ல அந்த பாட்டு அவருக்கு இருக்க மாசுக்கு எலிவேஷன் ஆகுதா, மொக்க மியூசிக் டைரக்டரா இருப்பாங்க அப்பெல்லாம் அப்புறம் இருந்து கணக்கு எடுத்துட்டேன் பார்த்தா ஸ்ரீகாந்த் தேவானா மியூசிக் டைரக்டரா சூப்பரா இருக்கும். திருப்பாச்சி, சிவகாசி, வித்யாசாகர் வந்து கில்லி படத்துல எனக்கு இன்னமும் நான் டெய்லியும் கொக்கரகோ பாட்டு கூட கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சம்திங் படத்துல வந்து இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு ஒரு பூ பறிக்க நீ போகாது உன்னை பார்த்தாலே அது டிஎஸ்பி. ஆனா ரெண்டு பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பாட்டு ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. எப்பயுமே இந்த ரெண்டு பாட்டு இப்ப நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு ஒரு மன கஷ்டம்னு வச்சுக்கல, ஃபர்ஸ்ட் கேட்கற பாட்டு பூ பறிக்க நீயும் போகாது, ரெண்டாவது கேட்கறது கொக்கரகோ பாட்டு தான். விஜய்னா ரொம்ப மிஸ் அவ்வளவு பாட்டு அவருக்கே அமையும். இப்ப ஜனநாயகம் ஒரு பாட்டு இருக்குல்ல, பேரே வரலாறு. இன்னொன்னு அஜித்தை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம், ரஜினி நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம், சூர்யாவை கிரிட்டிசைஸ் பண்றோம், சிவகார்த்திகை கிரிட்டிசைஸ் பண்றோம். விஜயோட எல்லா படத்துலயுமே பாட்டு மட்டும் எப்பயுமே ஹிட் ஆகும். நல்லா நோட் பண்ணுங்க, பாட்டு பயங்கர ஹிட் ஆகும். படம் ஹிட் ஆகல, அவட பீஸ்ல கூட பாருங்க படம் ஹிட் ஆகல. ஆனா ஹலமத்தி அப்போ பாட்டு பாருங்க இன்ஸ்டாகிராம்ல 1 பில்லியன் வியூஸ் இருக்கு. அது மாதிரி பாட்டு எல்லா படத்துலயுமே. அதனாலதான் ஒரு எல்லா படத்துக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அனிருத்தா இருப்பாரு, இல்ல ஏஆர் ரஹ்மானா இருப்பாரு, ஒரு ஹாரிஸ் ஜெயராஜா இருப்பாரு. முன்னாடி இல்ல ஏஆர் ரஹ்மானே பாத்துட்டீங்கன்னா கடைசியா படம் எந்த படம் ஹிட்டோ மியூசிக் போட்ட மாதிரியே தெரிய வரும். ஆனா இல்ல ஆனா கடைசியா வந்து அந்த டைம்ல பாட்டு போட்டு கொடுத்தாரு. அது விஜய் அது ஏஆர் ரஹ்மான் செம பாட்டு. விஜய் பத்தி பேசணும் நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இங்க பாரு, விஜய் வந்து அவரோட ரசிகர்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணாரு, ரசிகர்கள் விஜய்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா. இதை விட ஒரு ரசிகனுக்கு அங்க போய் அந்த ஒரு டைட்டில் டைட்டில் கார்டு கொடுக்குற அந்த மாதிரி எந்த ரசிகனாலும் இது இனிமேலும் கொடுக்க முடியாது, இதுக்கப்புறமும் கொடுக்க முடியாது. உன்ன அப்புறம் என்ன இடத்துல உட்கார வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு டைட்டில் கார்டு போதும். பாரு நான் உனக்கு பண்ணேன், நீ என்ன சந்தோஷப்படுது, உன்னை நான் எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்னு உட்கார வச்சிருக்க பாப்போம். இதுவும் இன்னும் கண்ணியாகணும், இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போவாருன்னு நான் எதிர்பார்க்கறேன். இல்ல நான் கோட்டு படம் கடைசி வந்துச்சுல, கோட்டு படம் வந்தப்போ நான் நம்பல விஜய்க்கு வந்து ஜனநாயகம் தான் கடைசியா இருக்கும். யாருமே நம்பல, நாங்களும் நம்பல. தலைவன் சும்மா சொல்ற அப்படியே இப்படின்ற எப்படி எல்லா மாதிரி தான் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா சரி அதுக்கப்புறம் வந்துருவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். இது அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அவர் பேசவே இல்லை நிறையா. சரி இவர் எப்படி தோத்துட்டு திரும்பியும் சும்மாவா இருக்க போறாரு 5 வருஷம், ஏதோ ஒரு படத்துல ஏதோ நடிக்கதான் போறான்னு நினைச்சேன். ஆனா நாம நினைச்ச மாதிரி எல்லாரும் நினைச்சிருக்காங்க. சரி ஓட்டு தானே, ஒரு ஓட்டு போடுன்னு எல்லாரும் ஒரு ஓட்டு தான் சேர்த்து 32% பேர் அப்படியே நினைச்சிருக்காங்க. என்ன பண்றது? இப்ப அது இல்லாம இப்ப இது ஜனநாயகம் ஒரு சீன் சொல்லணும். அந்த இந்த சீனு பேட் டச் எதுன்னு சொல்லி தரணும். அது விஜய வந்து சொல்றது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் தெரியுமா? அது இல்ல அதுதான் சொல்றப்ப ஒரு விஜய் குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும். இப்ப விஜய் என்ன சொன்னீங்களே இந்த படத்தை பாக்குறப்ப, ஆனா சர்டிபிகேட் போயிடுச்சு, இதனால சீனா கட் பண்ணி எப்படி இருந்தாலும் பாத்துருவாங்கல்ல. எப்படி மூவி படத்துல போட போறாங்க, ஏதோ ஒரு சீன் ஏதோ ஒரு இடத்துல விஜய் படத்தை வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்ததே கிடையாது, 18+ வந்ததே கிடையாது. விஜய்க்கு ஒரு பயங்கர பிளஸ் இருந்துச்சு. நீங்க லோக்கல் தேட்டர் அதெல்லாம் ஊர்ல இருக்கிற தேட்டர்ல அலோட் பண்ணிடுவாங்க. இப்ப முக்காசி எல்லாமே மல்டிபிளெக்ஸ் ஆயிருச்சு. ஆமா இப்ப நாம போன தேட்டர்ல அலோட் பண்ணவே மாட்டாங்க. நீங்க ஐநாக்ஸ் பக்கம் போயிட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை, விட்டவே மாட்டாங்க. அது இருந்தாலும் சரி, கடைசி படம் என்ன பண்றது, அப்படியே ஊர்கிட்ட வெட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதுதானே பிரச்சனை, தலையா சீவி தெரிக்குது, ரத்தமா ஊத்திக்கிட்டே இருக்கு. எப்படி எனக்கு ஒரு 100 லிட்டர் ரத்தம் உள்ள ஓடி இருக்கும். 30 பேரு 500 பேரு 600 பேர் கணக்கு சொல்லி வெட்டிக்கிட்டே இருக்காருல்ல. வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி அச்சிங்கிறதான அந்த படத்தை விஜய் நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு ரசிச்சு எனக்கு சுறா படம்லாம் பிடிக்கும் ப்ரோ. சுறா படம்லாம் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன்.
இல்ல அந்த மாதிரி கடைசி படம்ட்டு இருக்க மாதிரி எப்படி பயங்கர எமோஷனலா கொடுத்துருந்தா கனெக்ட் ஆயிருக்கும். நீ இவ்வளவு ஆக்ஷன் காட்ட வேண்டியதே இல்ல, எமோஷனலா முடிச்சு. நீ அதுக்கு ஒரு அரசியல் படமே எடுத்து போயிருந்திருக்கலாம், அரசியல் படமே எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் ஆக்ஷன் படம் இல்லாம போயிருந்திருக்கலாம். அதுதான் நம்ம சஜஷன் சொல்லியிருப்பாங்க. ஆனா விஜய் கொஞ்சம் இதா இருந்திருப்பாரு, இல்ல நான் இந்த படம் தான் பண்ணுவேங்கிற மாதிரி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, தளபதிக்கு அவ்வளவுதான். தளபதி பாய். சொல்லிடுறேன், ஏன்னா தியேட்டருக்குள்ள கொண்டாந்த நீயே எங்களை விட்டுட்டு போயிட்ட, தியேட்டர்ல இருந்து வெளியே போயிட்ட. மறுபடியும் எனக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா வந்து நடிச்சிடு, யோசிக்காது, யாரும் நினைக்க மாட்டாங்க. இந்த திமுக காரனுக்கு மட்டும் வன்மத்துல தான் பேசுவானுங்க, நாம் தமிழர் கொஞ்சம் வன்மத்துல பேசுவானுங்க. அவனுக்கு கிடக்குறான் மயிராண்டி, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நடிக்கலாம், எம்ஜிஆரே நடிச்சிருப்பா, எம்ஜிஆருக்கு எவ்வளவு இது உள்ள பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் என்ன நடிங்க. யாரு நம்ம படமா நடிக்கணும்னு சொல்லல, ஒரு சைடு கேரக்டர் ஒரு 10 நிமிஷம் அப்பா கேரக்டர் வந்து நடிச்சுட்டு போங்க. உங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் தானே, ஒரு பிளாஷ்பேக் வர மாதிரி ஒரு 10 நிமிஷம். என்ன அது என்ன சொல்ல, படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு அதை பண்ணிட்டு சொன்னா சொல்லிட்டு போறானுங்க. என்ன எங்களுக்கு திரும்பி ஓட்டு போட்டு திரும்பி வைக்க வர தெரியாதா? சரி, வால்யூம் கேட்கல, மியூட்ல வந்துருச்சு. அவன் என்ன கிடக்குறானுங்க மயிராண்டி, நீங்க வந்து நடிகை தலைவா, நீங்களா இப்ப நீங்கள ஒரு டைம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து எல்லா நாளும் நடிப்பானா, ஒரு படம் எடுத்துங்க, 2 வருஷம் டைம், வெட்டியா இருக்க டேரக்டர் நோட் பண்ணிக்க. ஞாயிற்றுக்கிழமை பட்டா மட்டும் நடிங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவ், அந்த நாள்ல நடிங்க. 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அந்த படத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீ இல்லாம இந்த தியேட்டர்ல இனிமே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. சத்தியமா பிராங்கா சொல்லணும்னா தயவு செஞ்சு நடிச்சது. தியேட்டருங்கிறது இப்ப தியேட்டர் அவ்வளவுதான், கடைசி கூட்டம் இது மட்டும்தான் இருக்கணும். விஜய் படம் வேட்டைக்காரன் பார்க்காம போயிருந்தேன், நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தியேட்டர்ல ஒரு 250 படத்துக்கு மேல பார்த்திருப்பேன். அன்னைக்கு விதை போட்ட தளபதி. இல்ல நீ ஒண்ணு பாக்கணும், ஒரு மேஜிக் பாக்கணும். நீ எந்த படம் எந்த ஹீரோ, ஏன் ரஜினி அவரே இருந்தாலும் புக் மை ஷோல 2 நாளைக்கு டிக்கெட் முத நாளே ஃபுல் ஆகாது, அப்படியே இருக்கும். எங்க பார்த்தாலும் தேடினா போய் பாக்குறான். விஜய்க்குலாம் நீ கோட்டு லியோ எல்லாம் பார்த்தோன்னா இதே கிடைக்கல. பீஸ்ட் கிடைக்கல, 3 நாள் நான்லாம் திணறுவேன், உட்காந்து புக் மை ஷோலே கிடப்பேன். இருக்கிறதுல எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத வந்த படம் கோட்டு தான் விஜய்ல. லியோ எல்லாம் பயங்கர ஹைப் அதுல, அவரு வர இவரு வரான்ட்டு கோட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல. கோட்டுக்கு ஹைப்பே இல்ல, ஆனா ஓபன் பண்றான் ஏஆர்எஸ்ல டிக்கெட் இல்ல, ஐநாக்ஸ்ல ஒரு டிக்கெட் இருந்துச்சு, அங்க ஒரு டிக்கெட், இங்க ஒரு டிக்கெட், அங்க ஒரு டிக்கெட், இங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணி போய்ப்பான். இல்ல அது இல்லாம நானும் தியேட்டர் கிடைக்காம எங்க ஏதோ சேலத்துல பேர் தெரியாத தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்தனாலாம். ஆனா அது வைப்பு செம, லோக்கல் தியேட்டரு வைப்பு சரியான வைப்பு. அது என்ன பாதி ஃபைட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உள்ள விடுறதுக்கு டைம் இல்ல, அது மாதிரி அடிச்சு பிடிச்சு போய் உள்ள உக்காந்து அதெல்லாம் இப்ப அந்த ஒரு புக்கிங்கே இல்ல. இப்ப அதெல்லாம் யார் வந்தாலும் அந்த புக்கிங் அப்படியே கிடக்கும். சட்டு புட்டுன்னு ஏதோ ஒரு படத்துக்கு கமிட் பண்ணி விடுங்க. எவன் சொன்னாலும் நாங்க இருக்கோம், எவ்வளவு வந்தாலும் நாங்க இருக்கோம். நீங்க தான் சிஎம், தொண்டருக்கு நாங்கள் தான் மக்கள். அவங்க கிடக்குறானுங்க மயிராண்டி, திமுக விவசாய மக்கள் கிட்ட வரணும், அவங்கள மட்டும் நம்பாதீங்க. அது கூட இந்த காக்ரோச் ப்ரொடெஸ்ட் தமிழ்நாடு பண்றான்னா, அவன் நீட் ஃபேர் நீட் கேட்டுட்டு இருக்கா, நீ பேன் நீட் சொல்லிட்டு இருக்க. நீட் இல்ல, கொஸ்டின் பேப்பர் லீக் அடுத்து ஏதாவது ஒரு சட்டம் நம்ம நாட்டுல வெட்டை மரங்கள அறிவு இருக்கல. 5 வருஷம் என்ன புடிட்டு இருந்தாரு, கெட்டவர்கள திட்டி விடுவோம். 5 வருஷம் என்ன புடிட்டு இருந்தானே. நீட்டுக்கு தளபதிக்கு என்ன சம்பந்தம்? அறிவு வந்துட்டு அனிதா இறந்தப்ப நீ போனேங்க, அனிதா வச்சு அவன் திமுக காரனா கேடு கட்ட அரசியல் பண்ணிட்டுக்கிறானா, நீ அரசியல் பண்ற. நீட் கன்ஃபார்ம் வேணும். நீட் இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, காசு இருக்கிறோம், காசு கட்டி அந்த ஸ்டாட்டிக்ஸ் தான் ப்ரோ எனக்கு இப்பயும் சாக்காச்சு. நானும் சரி வீடியோ பண்ணலாம் டெய்லி கட்சியில நீட்டை பத்தி, சரி தளபதி இது தப்பு பண்ற போய் பாக்குறேன், சார்ஜ் ஏத்திட்டு வரேன் நான் கண்டிப்பா. அது வீக் போன் சார்ஜ் ஏத்திட்டு வரேன் கண்டிப்பா, அது வீடியோ எடுக்கணும். சரி ஓகே, அது நம்ம பேசிக்கலாம். சரி, இதோட தளபதி சென்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் ஹீரோ பாய். அடுத்த வீடியோல உங்களை பாருங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. நாங்க ரசிச்சு ருசிச்சு பேசுற மாதிரி உங்க வாழ்க்கையிலும் தளபதிக்கு இது மாதிரி நிறைய பேர் தளபதி ரசிகர். நான் தளபதி ரசிகர் கிடையாது, அவரு தளபதி ரசிகர். அவரு இவ்வளவு பேசுறாரு, நான் இவ்வளவு பேசுறேன்னா எங்களோட மெமரிஸ் பேசிருக்கோம். உங்களோட மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டெய்லி கட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியில சந்திப்போம். பாய்.